மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவிலேருந்து அப்படியே கொடுத்து வந்துட்டுக்கிறேன். இப்போ இங்கே ரோடு ஏதோ புதுசாக போடுவாங்களா இருக்குதுங்க. பிளாட்ஃபார்ம் புதுசாக கட்டுறாங்க பாருங்கள். இங்கே தேக்கு மரமாட்ட மரங்கள், அந்த நிலா சூரியன் பாருங்கள் எப்படி நம்மளுக்கு இன்றைக்கி இப்போ ஒரு காட்சி தருதுன்னு பாருங்கள். அந்தி சாயிற நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் எங்களுக்கு சிக்னல் போட்டுருக்காங்க. சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறோம். கார்டு ஏறாரு. இப்போ ட்ரெயின் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் ட்ரெயின் எடுத்துருவாங்க. ஆமாம் பாருங்கள். அந்த அந்த சூரியனோட ஒளி நம்ம இதில் காட்டுற பாருங்கள். ட்ரெயினோட பெல்ட்டில் ட்ரெயினோட பாடியில் பாருங்கள். அந்த இது பாருங்கள். ஓகேம்மா. நண்பர்களே, நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது மகாராஷ்டிராவில் ட்ரெயின் நின்றுட்டுருக்குது. காசிலேருந்து வந்துட்டு இருக்கிற ட்ரெயின் இப்போ மகாராஷ்டிராவில் நின்றுட்டுருக்குது. மகாராஷ்டிராவில் ஒரு ட்ராக்கில் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அந்த காட்சியை பார்க்குறோம். அந்த காட்சியை பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் அந்த பிளாட்ஃபார்மில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். பிளாட்ஃபார்ம் வேலையெல்லாம் நடந்துருக்குது. புதிய பிளாட்ஃபார்ம் போட்டுக்கிறாங்க. இங்கே மண் பார்த்தீங்கன்னா நிலக்கரியோடு சேர்ந்து இருக்க மாட்டேங்குது தளம். இங்கே அதான் மண் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மண்ணை தான் அதை போட்டுக்கிறாங்க. இந்த சூரியனோட அந்தி சாயிற நேரத்தில் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை பார்க்குறதுக்கு பிரமிப்பாகவும் மிகவும் ரம்மியமாகவும் இருக்குது. அப்படியே ரயிலுக்குள்ளே வர்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம B1 கோச்சில் பயணிக்கிற நம்ம காடாம்பாடி செல்வராஜ் அவர்கள் வந்து இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. அதோட அவர் காடாம்பாடி நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அவர் பங்காளி மாமா மச்சன் நல்லா ஒன்றா இணைஞ்சிட்டு ஏன் எங்களை விட்டு போட்டு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு பூவை நம்ம இங்கே ஒரு காலையில் ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரெல்லாம் சரியான இருக்குது. இல்லை ட்ராவல் பண்ணுறப்பா இரும்பு மண், இரும்பு எடுக்கிற இடத்துல எடுக்கிற மண்ணுங்க. ரயில் ட்ராக் புதுசாக போடுறதுக்கு ட்ராக்லாம் போடல, இரும்பு மண் இங்கேருந்து எடுக்கிறாங்க. இரும்பு மண் இங்கிருந்து எடுக்கிறாங்களா? ஆமாம், இங்கேருந்து வயல்லேருந்து எடுத்து ஹார்பருக்கு போகும். ஹார்பர். அப்போ நம்ம இது பார்த்துட்டு இருக்கிறது வந்து இரும்பு மண் விளையிற பூமி. இரும்பு மண் விளையிற பூமி. தலைவர் இது எந்த ஏரியா? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா இரும்பு விளையிற மண். இங்கே பாருங்க, இங்கேருந்து இரும்பு மண் எடுத்து இங்கேருந்து ஹார்பருக்கு ஏற்றுமதி பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து கப்பலில் ஏற்றுமதி பண்ணுவாங்க. கேட்டிங்களா? இது நான் இரும்பு மண். ரயில்வே ட்ராக் புதுசாக போடுறாங்கன்னு நினச்சிட்டு ஒரு தவறாக சொல்லிட்டேன். தவறுக்கு மன்னிக்கும். இது வந்து இரும்பு மண் விளையிற பூமி. இங்கே பார்த்தீங்கன்னா இரும்பு அள்ளிட்டு போகிற கூட்ஸ் நிற்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம். இரும்பு அந்த மண் அள்ளிட்டு போகிற கூட்ஸ் நிற்கணுங்க. அந்த இடத்துல இரும்பு சாதாரண நான் இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன். இப்போ அந்த இரும்பு வேலை மண்ணில் ஒருத்தர் வராரு. பையா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எவ்வளோ ये वाली ये डिगटी ये लोहा गिट्टी है। लोहा गिट्टी लोहा बनता है इसका।